வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நான் இப்படி இருக்க வேண்டும் தான் ஸ்ரீதேவி ஆசைப்பட்டாங்க. மனைவியின் ஆசையை நிறைவேற்றிய போனி கபூர். இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மறைந்த பிரபல நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் உடல் எடையை குறைத்திருக்கும் செய்திதான் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்திய திரையுலகில் மாபெரும் நடிகையாக திகழ்ந்து வந்தவங்க தான் ஸ்ரீதேவி. தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பல மொழி திரைப்படங்களில் கொடிகட்டி பறந்தாங்க. 1969ஆம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாங்க. அதன் பின்பு கமலஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திர படங்களில் நடித்திருக்காங்க. மேலும் திரையுலகில் கடைசி காலம் வரை இளமை மாறாமல் இருந்த ஸ்ரீதேவி இறப்பதற்கு இறுதி வரை தொடர்ந்து நடித்து வந்தாங்க. இதனிடையே நடிகை ஸ்ரீதேவி அவங்க பாலிவுட்டில் பிரபல தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு ஜான்வி மற்றும் குஷி என்ற 2 மகள்கள் இருக்காங்க. இவரை போல இவருடைய மகள் ஜான்வி கபூரும் பாலிவுட்டில் பிரபலமான நடிகையாக வலம் வந்து கொண்டே இருக்காங்க. யாரும் எதிர்பாராத வகையில் 2018ஆம் ஆண்டு துபாயில் நடிகை ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா காலமாகி போயிருந்தாங்க. தன்னுடைய உறவினர்கள் கலந்து கொள்வதற்காகத்தான் ஸ்ரீதேவி தன்னுடைய குடும்பத்துடன் துபாய் சென்றிருந்தாகவும் அங்கு இவங்க பாத் டாப்பில் குளித்து கொண்டிருக்கும் போதே நீரில் மூழ்கி இறந்திருந்தாங்க என்று போலீசார் தெரிவித்திருக்காங்க. இவருடைய மறைவு இந்திய திரைப்படங்களும் ரசிகர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அவர்களுடைய மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியிருந்தது. அதில் ஸ்ரீதேவியுடைய மரணம் இயற்கையான மரணம் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. மேலும் ஸ்ரீதேவியின் மரணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கும்போது குறித்து பேச்சு வார்த்தைகள் அடிக்கடி சோசியல் மீடியாவில் உலா வந்து கொண்டிருந்தது. ஆனால் இது தொடர்பாக பேட்டியில் பேசிய போனி கபூர், ஸ்ரீதேவி வாழ்க்கை வரலாற்று படம் குறித்து நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரீதேவி உயிருடன் இருக்கும் வரை தனிப்பட்ட நபராக இருந்தாங்க. பிரைவசி முக்கியம் என்று நினைப்பாங்க. அதனால் அவருடைய வாழ்க்கையில் தனிப்பட்டதாக இருக்கட்டும், நான் உயிருடன் இருக்கும் வரை ஸ்ரீதேவி பயோபிக்கை படத்தை எடுக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று போனி கபூர் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான தயாரிப்பாளர் தான் போனி கபூர். பாலிவுட்டில் பல முன்னணி நடிகரை தயாரித்திருக்கிறார். நடிகை ஸ்ரீதேவியை காதலித்து திருமணம் செய்திருக்காரு. போனி கபூர் அவர்கள் அஜித் நடிப்பில் வெளியாகியிருந்த நேர்கொன்ற என்ற பார்வை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தார். தமிழில் கூட அவர் சில படங்களில் தயாரிச்சிருக்கிறாரு. போனி கபூர் அவர்கள் கொஞ்சம் எடை கூடியவராக காணப்பட்டார். தற்போது திடீரென தனது உடல் எடையை குறைத்திருக்கிறார். எனவே சமூக வலைதளங்கள் அவர் மனைவி மீது ஸ்ரீதேவியை மிஸ் செய்வதால் தான் அவருடைய உடல் எடையை குறைத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு வராங்க. சமீபத்தில் இது குறித்து விளக்கம் அளித்த அவர், நான் எப்போதுமே உடல் எடை குறைத்தது டிரான்ஸ்ஃபார்மாக தான் மட்டும்தான் என் மனைவி ஸ்ரீதேவியை மிஸ் செய்யவில்லை. அவரை நான் ஒவ்வொரு நொடியிலையும் மிஸ் பண்ணுற எல்லா மனைவிகளும் விரும்புவது போல ஸ்ரீதேவி நானும் ஹெல்த் கான்சியஸாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாங்க. நான் உடல் எடையை குறைக்க வேண்டும், தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நினைத்தாங்க. ஸ்ரீதேவியின் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை வெறுத்தாங்க. அவருக்காக 3 முறை புகைப்பிடித்ததை நிறுத்தேன். முதல்ல அவரை திருமணம் செய்த போது எங்கள் திருமணத்துக்கு பிறகு 12 வருடங்களுக்கு பிறகு புகைப்பிடிக்கலை. அதற்கு பிறகு சில மன அழுத்தம் காரணமாக மீண்டும் புகைப்பிடிக்க ஆரம்பித்தேன். 2018ஆம் ஆண்டு மறைந்தாங்க என்றால் அதற்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு தான் புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்று போனி கபூர் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.